மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட நாயகன் அவர்கள் இறங்கியிருக்கிறார். அந்த வகையில் கோட்ரேஜ் நிறுவனம் தனது மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதை தாண்டி அவர்களது ஆக்ரோவேட் பிரிவில் வந்து தமிழ்நாட்டில் அதுவும் டெல்டா பகுதியில் நம்ம தஞ்சை டெல்டாவில் பாம் ஆயில் உற்பத்திக்கான அந்த ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. பாம் ஆயில் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20% வேர்ல்டில் வந்து பாம் ஆயில் பொறுத்து இந்தியாவிலேயே 60% நம்மளோட தேவை வந்து வெளிநாட்டிலேருந்து எடுக்கணும். அந்த உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணுவதற்கான முயற்சியில் இன்று இறங்கியிருக்கிறோம். அந்த வகையில் எங்கெல்லாம் வந்து ரொம்ப தண்ணி வந்து தேவையும் ரொம்ப குறைவாக இருக்குது பயிருக்கு. நம்ம எங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் தண்ணீர் இல்லாமல் நம்ம பயிரெலாம் இப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அந்த இடத்துல வந்து இந்த பாம் ஆயில் பயிர் வந்து மிகப்பெரிய ஒரு சிஎம் வந்து வெளிநாடு தொழில் முதலீடு பண்ணுறதுக்காக எப்போ இன்னும் டேட் ஒரு ஃபைனல் பண்ணல. 2 டேட் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 சிட்டிக்கு போக சொல்கிறாங்க. அங்கே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதில் 2-3 முதலீடுகள் ஃபைனலாக ஆகிறதுக்கான மிகப்பெரிய சாத்தியம் கடந்த முறை போனதில் இந்த அளவுக்கு முதலீடு அதில் வந்தது அனைத்துமே மிகப்பெரிய அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு அது இது வரைக்கும் எந்த ஆட்சியும் இல்லை. ஒரு பயணத்தை முடித்து கொண்டு வந்து ஒரு சில மாதங்கள்லேயே அந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்து இங்கே தொழில் வந்து வேறு எங்கேயுமே பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு இடைத்தேர்தலில் வந்து எவ்வளோ வாக்கு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி நிச்சயமாக அவரோட முன்னேற்றம். ஐடி பார்க் எப்போ ஓப்பன்? டைட்டில் எப்போ ஓப்பன்? ஒரு சில வாரங்களில் ஒரு மாதத்துக்குள்ளேயே தயாராகிடுச்சு. நாளைக்கு அதை விசிட் பண்ணுவோம். ரேஷன் கடையில் வந்து கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொசஸர் சொல்லியிருக்கீங்க. அதுவுமே விவசாயிகளோட கோரிக்கையை ஏற்று திராவிட நாயகன் டெல்டா கார்பரேஷன் முயற்சியில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இவர்கள் அதுவும் பொதுவான பாமாயில் விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு பாமாயில் சாகுபடிக்கு எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு மாநில அரசு மாநில அரசு பல லட்சம் ரூபாய் அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக இனிஷியல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களை ஹேண்ட் ஓவர் கை பிடிச்சி ஒட்டுமொத்தமாக அந்த 3 ஆண்டுகளுக்கும் அவர்களுக்கு தேவையான பல பொருட்களை இங்கே கொடுத்தாங்க. இது ஒரு நான் ப்ராஃபிட்டாக பண்ணுறாங்க. இந்த ஒரு முயற்சி மட்டும் அந்த பயிர் சின்னதுலேருந்து வளர்ற வரைக்கும் அதை மொத்தமாக அவங்க கூட நிற்கிறாங்க. அதற்கு பிறகு அதுக்கு ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்து அதுக்கு குறைந்தபட்ச ஆதாரம் கொடுத்து அதை பெறுகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு அவங்க சொல்கிறது ஒரு 1 லட்சமாக மினிமம் வரணும்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் கடன் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது சிறு குறு விவசாயிகளுக்கு எடுபடுமா? வந்து எல்லா ஆட்சியாளர்களோட எண்ணமே விவசாய கடன் தொழில் இல்லாமல் அவர்களுக்கு கடன் தேவை என்ற அந்த நிலை மாறி என்ற ஒரு முழுமையாக அவர்களோட அந்த ஏர்னிங் வந்து அவங்க சம்பாத்தியம் வந்து அவர்களுக்கு தேவையை செய்து சேமிப்பை நோக்கி அவர்கள் செய்கிறார்களோ அதுதான் ஒரு ஆட்சியின் மிகப்பெரிய வெற்றியாகும். அதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றியாகும். அதுதான் திராவிட நாயகன் அவர்களும் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியாக அதுதான் இருக்கும். அந்த பயணத்தை நோக்கி தான் நமது டெல்டாக்காரர் திராவிட நாயகன் அவர்கள் அந்த பயணத்தில் இறங்கியிருக்கிறார். ஒட்டுமொத்த விவசாயிகள் தமிழ்நாட்டில் அனைத்து விவசாயிகளுக்கும் அவர்களது விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல் செய்து அதன் மூலம் அவர்களது லாபத்தை